சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1480 ரூபாய் உயர்ந்து 69,960 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த 3 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 4,160 ரூபாய் வரை உயர்ந்ததால் நகைப்பிரியர்கள் அதிர்ச்சி. தமிழக பாஜகவின் புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல். தலைவரை அறிவிக்கும் நிகழ்ச்சி சென்னை வானகரத்தில் நாளை நடைபெறும் நிலையில் ஏற்பாடுகள் தீவிரம். மத்திய அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர் சந்திப்பில் பாஜக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாக தகவல். அமித்ஷாவுடன் ஜி.கே. வாசன், ஜான் பாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்கும் நிலையில் ஒரு இருக்கை அதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டு இருப்பதாகவும் தகவல். செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்க அமித்ஷா விடுத்த அழைப்பை ஏற்க எடப்பாடி பழனிசாமி மறுப்பு. கூட்டணி இன்னும் இறுதியாகாத நிலையில் செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்க விருப்பம் இல்லை என கூறிவிட்டதாகவும் தகவல். பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ், டிடிவி தினகரனுக்கு இடமில்லை என தகவல். எடப்பாடியின் நெருக்கடி காரணமாக ஓபிஎஸ், டிடிவியை கழற்றிவிட பாஜக திட்டம். நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட டிடிவி தினகரன் இன்று டிஸ்சார்ஜ் ஆவார். வழக்கமான பரிசோதனை என தனியார் மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம். பெண்களை இழிவுபடுத்தியதால் அமைச்சர் பொன்முடியின் கட்சி பதவி பறிப்பு. துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விடுவிக்கப்படுவதாக திமுக தலைமை அறிவிப்பு. பொன்முடி விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து திமுக துணை பொதுச் செயலாளராக திருச்சி சிவா நியமனம். தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கும் அமைச்சர் பொன்முடி மீது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதிருப்தி. மாற்றுத்திறனாளிகள் குறித்து பேசியதற்காக வருத்தம் தெரிவித்தார் அமைச்சர் துரைமுருகன். இனி இத்தகைய நிகழ்வு நிகழாது எனவும் விளக்கம். மதத்தையும் பெண்களையும் தொடர்புபடுத்தி அமைச்சர் பொன்முடி பேசிய விவகாரம். திமுக எம்பி கனிமொழி, சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோர் கடும் கண்டனம். ஒட்டுமொத்த திமுகவும் அநாகரிகம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம். பெண்களை இழிவுபடுத்தி பேசிய பொன்முடி அமைச்சராக நீடிப்பது பேரபலம் என பாஜக அறிக்கை. அமைச்சர் பொன்முடியின் பேச்சுக்கு குஷ்பு, சின்மயி உள்ளிட்டோரும் கண்டனம். இந்து அமைப்புகள் மற்றும் மாதர் சங்கத்தினரும் கடும் எதிர்ப்பு. தீர்மானங்களை வரிசை கட்டி கொண்டு வரும் முதலமைச்சர் காவிரி உரிமை குறித்து ஒரு தீர்மானம் கூட கொண்டு வராதது ஏன்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எஜமான விசுவாசம் தடுக்கிறதா என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அறநிலையத்துறை, கல்வித்துறை சார்பில் நிறைவுற்ற புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 84 கோடியில் புதிய நூலகங்கள் மற்றும் 100 தொடக்கப்பள்ளி வகுப்பறை கட்டடங்களையும் திறந்து வைத்தார். சென்னை அண்ணா நகர் மற்றும் ஷெனாய் நகர் பகுதியில் அமைந்துள்ள கட்டுமான நிறுவனங்களில் அமலாக்கத்துறை சோதனை. பணப்பரிமாற்ற வழக்கு தொடர்பாக சோதனை என தகவல்.
பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு முருகனின் அறுபடை வீடுகளில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். திருப்பரங்குன்றம், பழனி, திருச்செந்தூரில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசித்தனர். பங்குனி உத்தரத்தை ஒட்டி ஈரோடு பச்சைமலை சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு பூஜை. சென்னிமலை முருகன் கோயிலில் தேரினை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள் வழிபாடு. வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயிலில் விமர்சையாக நடைபெற்ற பங்குனி உத்தர தேர் திருவிழா. அரோகரா முழக்கத்துடன் தேரினை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள் பரவசம். கோவை பொள்ளாச்சி அருகே பூ பெய்திய மாணவியை வெளியே அமர வைத்து தேர்வு எழுத வைத்த விவகாரம். வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ள நிலையில் தாளாளர் உட்பட 3 பிடிக்க போலீசார் தீவிரம். நாகர்கோவில் அருகே தண்டவாள சீரமைப்பின் போது ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கிய 3 சிகிச்சை. சீரமைப்பு பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளதால் நாகர்கோவில் நெல்லை இடையே ரயில் போக்குவரத்து பாதிப்பு. என்ஐஏ காவலில் வைக்கப்பட்டுள்ள மும்பை பயங்கரவாத தாக்குதல் குற்றவாளி தகவூர் ராணா அமெரிக்காவில் இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட புகைப்படங்கள் வெளியீடு. மும்பை தாக்குதல் நடந்த நாளில் கடைசி நேரத்தில் தாஜ் ஹோட்டல் பயணம் ரத்து. 16 ஆண்டுகளுக்கு பின் தகவூர் ராணா வருகை ஒரு முடிவு என மத்திய அமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா எக்ஸ் தளத்தில் பதிவு. மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 1300 புள்ளிகளுக்கு மேல் ஏற்றம். தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டியும் அதிகரித்ததால் முதலீட்டாளர்கள் நிம்மதி. ஜம்மு காஷ்மீரில் உதம்பூர், கிஷ்துவாரில் என்கவுண்டர் எதிரொலி. பதர்வா உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு பணி தீவிரம். மியான்மர் நிலநடுக்கத்தில் 3600க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. இந்திய ராணுவத்தின் ரோபோ மியூல், நானோ ட்ரோன்கள் மீட்பு மற்றும் தேடுதல் பணியில் தீவிரம். காசாவில் இஸ்ரேல் தாக்குதலால் பாலஸ்தீனியர்கள் 29 பேர் பலி. 10,000 பேருக்கு உடனடி மருத்துவ உதவி தேவை என உலக சுகாதார நிறுவனம் அறிவிப்பு.